ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வேலைக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைத்திருக்கிறோம் என்று நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். நம்மளுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அதை குறித்து தான் இந்த பாடலை என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவாரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவாரை துதிப்போம். பார்வோனை வென்றவாரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவாரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவாரை துதிப்போம், நீரூற்றை தந்தவாரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவாரை துதிப்போம், நீரூற்றை தந்தவாரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவாரை துதிப்போம், மரணத்தை வென்றவாரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவாரை துதிப்போம், மரணத்தை வென்றவாரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம்.
நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி. அருமையான வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவேன் என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தைகள் அப்படியே இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து பலிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற காரியத்தை அவர் சொல்லாமல் மறைக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதிருக்கிற தேவன். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 அதிகாரம் 28 வசனத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறார். எசேக்கியேல் 34:28. இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவது இல்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை அல்லது ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அதனோடு கூட ஒரு ஜோடியை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் 2 முறை அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து இன்னும் அதை ஸ்திரப்படுத்துகிறார் என்று அர்த்தமா? இதே வார்த்தையை, இதே வாக்கு தத்தத்தை லேவியராகமம் 26 அதிகாரம் 6 வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. என்ன அருமையான வாக்கு தத்தம்! இங்கே 3 விதமான வாக்கு தத்தத்தின் பகுதிகளை நாம் பார்க்கிறோம். 3 விதமான வாக்கு தத்தங்களை நமக்கு அவர் தருகிறார். இந்த எசேக்கியேல் 34 அதிகாரத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் தம்முடைய மேய்ப்பர்களை குறித்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மேய்ப்பர்களை குறித்து அவர் பேசுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். பல அதிசயங்களை காண பண்ணுகிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களுடைய நிலைமையை உயர்த்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். தமது இருதயத்திற்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களை அவர்களுக்கு கொடுப்பேன் என்பதும் அவர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் அந்த மேய்ப்பர்களோ தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை விசாரியாத படிக்கு அதை நசல் கொண்டதாய், எலும்பு முறிந்ததாய், காயம் கட்டாத படிக்கு அதை விட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். இதை கண்டு ஆண்டவர் விசாரப்படுகிறார். ஆகவே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நானே ஆடுகளை தேடி விசாரிப்பேன். இந்த மேய்ப்பர்கள் செய்த காரியங்கள் 8 விதமான காரியங்களை அங்கே
ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 8 விதமான காரியங்கள் நிமித்தமாக தம்முடைய மந்தையை விசாரிப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 8 விதமான காரியங்கள், நான் அப்படி தேடி பார்ப்பேன், நான் விசாரிப்பேன், நான் கண்ணோக்குவேன் என்றெல்லாம் சொல்லி அவர் தம்முடைய மந்தையை அவர் ஆறுதல் படுத்துவதையும் தம்முடைய மந்தையை காப்பதையும் குறித்து சொல்லி இருக்கிறார். இதே எசேக்கியேல் 34க்கு இணையான ஒரு புதிய ஏற்பாட்டில் எந்த புத்தகம் காணப்படுகிறதாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 10:11 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தம்முடைய மந்தைக்காக, நமக்காக அவர் ஜீவனையும் கொடுத்தார். அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டு நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நல்ல மேய்ப்பர்களை கொடுத்த தேவன் தானே நல்ல மேய்ப்பனாக நமக்கு மாறிவிடுகிறார். அவர்கள் விசாரியாத எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து விசாரிப்பதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக அவர் சொல்லுகிறார், இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவதில்லை. இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவதில்லை. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட அவருடைய மந்தையாகிய நமக்கு இது நிச்சயமாகவே பொருந்தும். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவது இல்லை. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வந்தாலும் அவருடைய கிரியையை சீக்கிரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். அவர்களை பல தேசங்களிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த பல தேசங்களின் மார்க்கங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவரை எரிச்சலூட்டினதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மனம் இறங்கி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவது இல்லை. இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான். கர்த்தருடைய காரியத்தை விட்டு, கர்த்தர் நமக்கு செய்த கிரியைகளை மறந்து விட்டு நாம் இப்படி இருப்போமே, ஆனால் நம்மையும் அவர் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பார். ஏன் அப்படி அவர் இப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கொள்ளைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்விதமான சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பெற்று தேசத்திலே வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் அதிலே நெடுநாள் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவீர்கள். எதற்காக இந்த தண்டனையாம்? அவர் ஒரு சுரூபத்தை நீங்கள் உண்டாக்கக்கூடாது, எவ்விதமான சாயலான விக்கிரகத்தை நீங்கள் உண்டாக்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அப்படி விக்கிரகங்களை உண்டு பண்ணி அந்த ஜனங்களோடு கலந்தபடியினாலே அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருந்து அவர்களை சிதறடித்து போட்டார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதியிடத்தில் நீங்கள் கொஞ்சமாயிருப்பீர்கள். இன்னும் எரேமியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அவருக்கு எரிச்சல் ஊட்டும்படியாக விக்கிரகங்களை உண்டு பண்ணும்போது, சுரூபத்தை உண்டு பண்ணும்போது அவர் சிதறடிக்கிறார். இப்படியாக ஒரு பாஸ்டர் இப்படியாக ஒரு சாட்சியை சொல்லுவதை நான் கேட்டேன். பாருங்கள், அங்கே ஒரு நல்ல ஒரு அதிகாரி, கர்த்தருக்கு பயந்தவர், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். அவர் ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்கும் பொழுது
இதுவரைக்கும் இருந்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு வழியிலே அது அவமாய் போய்க்கொண்டே இருந்தது. இவருக்கு ஏனென்று அது விளங்கவில்லை. ஆண்டவர் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருந்தார், ஆனால் இப்பொழுதோ அவை எல்லாம் ஒவ்வொன்றாய் அது வீணாகி கொண்டிருக்கிறதே, என் ஐஸ்வர்யம் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறதே, என் புகழ் கரைந்து போய் கொண்டிருக்கிறதே, என்னுடைய மேன்மை மங்கி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவர் அங்கலாய்த்தார். அப்பொழுது பாருங்கள், அவருடைய சொந்த சகோதரி நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்கள், அவர்கள் சொன்னார்கள், அண்ணே, நான் வந்து உங்கள் வீட்டிலே நான் அமர்ந்து நான் ஜெபித்து அதற்கான காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவ்விதமாக அந்த வீட்டிலே தங்கி இருந்து இரவு நேரத்திலே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அங்கே அவர்கள் கண்ட காட்சி, ஒரு ஆவி அந்த வீட்டிற்குள்ளிருந்து வெளியேறுவதும் உள்ளே வருவதுமாக இருந்தது. மறுநாளிலும் உட்கார்ந்து ஜெபித்து பார்த்தார்கள், அது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று சொல்லி. அப்பொழுதுதான் அந்த வீட்டில் உள்ள பீரோவிலிருந்து அது வருகிறதும் போகிறதுமாய் இருந்ததை பார்த்தார்கள். மறுநாளிலே தன்னுடைய சகோதரனை அழைத்து, அன்பு சகோதரனே, உங்களுடைய வீட்டிலே இப்படியாக ஒரு ஆவி வந்து போய்கொண்டே இருக்கிறது, அது உங்களுடைய அலமாரியிலிருந்து அந்த பீரோவிலிருந்து அது போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏதேனும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்கள் அதில் இருக்குமே, ஆனால் அதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது பாருங்கள், இந்த சகோதரன் சொன்னார்கள், என் வீட்டிற்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி. ஆனாலும் தன்னுடைய சகோதரியுடைய சொல்லை கேட்டு அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அதை ஆராய்ந்து பார்த்த பொழுது பாருங்கள், அவர் ஓய்வு பெற்ற பொழுது அவருக்கு அநேக பரிசு பொருட்கள் வந்தது. அவை எல்லாம் அவருக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. அவருக்கு பிரியமானவர்கள் அதை கொடுத்தபடியினாலே அவை எல்லாவற்றையும் சேகரித்து அவர் அந்த பீரோக்குள்ளே வைத்திருந்தார். பாருங்கள், அதிலே ஒரு சுரூபம் ஒன்றும் இருந்தது, ஒரு விக்கிரகம் ஒன்றும் இருந்தது. அந்த விக்கிரகத்தில் இருந்த ஆவி புறப்பட்டு அது வெளியே போய் வந்து கொண்டிருந்தது. இவர்களுடைய மேன்மையை அது கரைய பண்ணினதாய் இருந்தது. அப்பொழுது அவர் அதை எடுத்து பார்த்த உடனே அவர் மிகுந்த ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் எவ்வளவாய் நம்மேல் கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சுரூபத்தை அவர் எடுத்து வெளியிலே போட்டு விட்டாராம். பாருங்கள், அவர்கள் எவ்வளவு அன்பாய் இருந்தாலும் கூட இதை நான் அனுமதிப்பது இல்லை, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் என் வீட்டிற்குள்ளே வர முடியாது என்று சொன்னாராம். பாருங்கள், இப்படித்தான் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதேனும் விக்கிரகம், ஒருவேளை நாம் பிரத்யட்சமான விக்கிரகமாக இல்லாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விக்கிரகமாக இருக்கலாம், நம்முடைய கணவனோ மனைவியோ அல்லது நம்முடைய உடன் பிறந்தவர்களோ தாயோ தகப்பனோ நமக்கு விக்கிரகமாக இருக்கலாம். அவர்களை ஆண்டவருக்கு மேலாக நாம் மதித்து போற்றுகிறவர்களாக, அவர்களுடைய சொற்படி கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கலாம். கடவுளை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு அது ஒரு ஏதுகரமாக இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கு கொடுப்பது இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி நாம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்மை அவர் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாக முடியாதபடி அவர் நம்மை காப்பாற்றி விடுவார். நாம் புறஜாதிகளுக்குள்ளே நாம் கொள்ளையாகி போவது இல்லை பிரியமானவர்களே. எசேக்கியேல் 34 அதிகாரம் 29 சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாடிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. எசேக்கியேல் 20 அதிகாரம் 22 சொல்லுகிறது, ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் அவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாத படிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்களே என்னுடைய ஜனங்களை நான் அழைத்து வந்த மகிமையை. ஆகவே என்னுடைய நாமத்தை நிமித்தம் பரிசுத்த குலைச்சல் ஆகாத படிக்கு இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவதில்லை என்ற நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளை இடுகிறார். அடுத்ததாக இந்த எசேக்கியேல் 34 அதிகாரம் 28 காணப்படுகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். யாத்ராகமம் 23:29, தேசம் பாழாய் போகாமல் காட்டு மிருகங்கள் உங்களுக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து
தேசத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னின்று துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். நான் கொஞ்சம் கொஞ்சமாய், நீங்கள் பெருகி பலுகி பெருகி இருக்கும் பொழுது அவர்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக துரத்துவேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 32லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறஜாதிகளை ஒருமிக்க துரத்த வேண்டாம், நீங்கள் நிர்மூலமாக்கினால், அவர்களை அப்படி நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்திலே பெருகி போகும் என்று சொல்லுகிறார். சரி, அப்படி என்றால் இந்த ஒரு சாபம், இந்த ஒரு ஆசீர்வாத குறைச்சல் எதனால் ஏற்பட்டதாம்? எதற்காக ஆண்டவர் துஷ்ட மிருகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம் பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக ஏளத்தனையாய் வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கு விடும், உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். எதற்காக? நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் நான் துஷ்ட மிருகங்களுக்கு, காட்டு மிருகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அவைகள் வந்து உங்களை பட்சித்து போடும். ஆனால் இனி பாருங்கள், அப்படி சம்பவிப்பது இல்லை. பூமியின் அந்த மிருகங்கள் உங்களை பட்சிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு பத்திரிகை செய்தியை படித்தேன். வால்பாறை என்ற எஸ்டேட்டில் ஒரு தாயும் ஒரு சிறு பிள்ளையும் அங்கே கடையிலே 6 மணி சமயத்தில் பொருட்களை வாங்கி கொண்டு இருந்தார்கள். அது ஒரு சின்ன பெட்டி கடை. பாருங்கள், அங்கிருந்து வந்த சிறுத்தை அப்படியே சத்தமில்லாமல் வந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினது. தாய் பின்னாலே பரிதபித்து கொண்டே ஓடுகிறார்கள். அவர்களோடு சிலரும் ஓடினார்கள். பாருங்கள், அந்த சிறுத்தை அது கொஞ்ச தூரம் கொண்டு போய் அந்த பிள்ளையை அந்த தாயின் முன்னாலேயே அது அப்படியாக குதறி போட்டு அது தின்று போட்டதாம். அந்த பிள்ளையினுடைய உடுப்பு மாத்திரம் அங்கே மிஞ்சி இருந்தது. பாருங்கள், இதை பார்த்து தாயின் உள்ளம் எவ்வளவாய் துடித்திருக்கும். இந்த செய்தி என்னுடைய மனதிலிருந்து அநேக நாள் விலகவே இல்லை. ஓ, இது ஏன் சம்பவித்தது, இது ஏன் சம்பவித்தது? அதன் பின்பு அந்த வால்பாறை எஸ்டேட்டில் ஒரு எச்சரிக்கையாக எல்லாருக்கும் சொன்னார்களாம், நீங்கள் 5 மணிக்கு மேல் வெளியிலே வர வேண்டாம் என்று சொல்லி. சிறுத்தையை பிடிப்பதற்கு பலவாறு அவர்கள் பிரயத்தனம் எடுத்தார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பாருங்கள், துஷ்ட மிருகங்கள் சில நேரத்தில் எப்படித்தான் நம்மை அது பீறி போடுவதை பார்க்கிறோம். நாம் அதன் உள்ளான காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் இப்படி ஆண்டவர் அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு நம்மையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு உகந்ததை மாத்திரம், நமக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் நம்முடைய மனதிற்கு சஞ்சலமாய் இருந்தால் அதை நாம் விட்டு விடுவோம், அதற்கு எதிர்த்து நிற்போம். அது ஒன்றும் ஆண்டவருடைய குரல் இல்லை, இது ஒன்றும் ஆண்டவர் என்னோடு பேசலை, இந்த மனிதர்கள் சொல்லுவது, இந்த ஊழியக்காரர்கள் சொல்லுவது இது அப்படிப்பட்ட காரியம் அல்ல, அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா என்று சொல்லி எதிர்த்து நிற்போம். இது எங்களுக்கு ரொம்ப வசதியான இடம், இந்த இடத்துல தான் நாங்கள் தங்கி இருப்போம். இப்படியாக நம்மை அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த துஷ்ட மிருகங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். சில வீடுகளிலே பார்க்குறோம், எப்பொழுது பார்த்தாலும் எங்கள் வீட்டிலே பாம்பு வந்து கொண்டே இருக்கிறது, பாம்பு வருகிறது, எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எங்களுடைய கதவுகள் நன்றாய் பூட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட அப்படியாய் அங்கே பாம்பு தொல்லை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நாம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், எங்கே நாம் தவறி இருக்கிறோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மேல் மன உருக்கமாய் இருக்கிற தேவன், அவர் மீண்டும் மனம் இறங்குவார். பூமியினுடைய காட்டு மிருகங்கள் நம்மை பட்சிப்பது இல்லை என்ற வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்மேல் கரிசனையாய் இருக்கிற தேவன் உங்களை அது நிர்மூலமாக்காது என்று சொல்லுகிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், எப்படியாய் பிரஜாதிகளுக்குள்ளே நீங்கள் இனி சிதறடிக்கப்படுவதில்லை. ஏன் அப்படி சிதறடிக்கப்பட்டார்கள்? ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினது நிமித்தமாக கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டினார்கள். அடுத்தபடியாக நாம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பூமியின்
மிருகங்கள் உங்களை பட்சிப்பதில்லை. ஏன் பட்சித்தது? அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால், அவருக்கு செவி கொடுக்காத படிக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் உங்களை அந்த காட்டு மிருகங்கள் பட்சித்து போடும். ஆனால் இனி நான் உங்கள் மேல் இரக்கமாயிருந்து அது பட்சிக்காத படிக்கு நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் நம்முடைய வீட்டிலே கூட எந்த எலியோ எந்த பாம்போ வரும்பொழுது நாம் இப்படியாய் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களே, என்னுடைய மந்தையே, நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள். தத்தளிப்பு என்று சொன்னால் ஒரு பயப்படுகிற ஒரு மனது, ஒரு காற்றிலே அலைவுபடுகிற ஒரு மனது, அப்படி துடிக்கிற ஒரு மனது இனி உங்களுக்கு இருப்பது இல்லை என்று சொல்லுகிறார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். இன்னும் எரேமியா 30:10 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. பாருங்கள், அப்படி என்றால் ஏன் இந்த தத்தளிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது? தத்தளிப்பு ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது, ஏன் நமக்கு ஏற்பட்டது என்று நாம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 26ஆம் அதிகாரம் 58 60 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளினாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தியரின் வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். உபாகமம் 28:65 சொல்கிறது, அங்கே கர்த்தர் உங்களுக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி. பாருங்கள், கர்த்தர் இப்படித்தான் தத்தளிப்பை அவர் ஏன் கொடுக்கிறார்? நியாயப்பிரமாண வார்த்தையின் படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் தத்தளிப்பின் இருதயத்தை அவர் நமக்கு கொடுப்பார். ஏசாயா 51:17 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு, கர்த்தரின் உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையிலிருந்து வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை நீ உறிஞ்சி குடித்து விட்டாய். அந்த சொல்லுகிற ஆண்டவருடைய அந்த கோபத்தை நீ அனுபவித்து விட்டாய். ஆகவே உன் மனது இனி தத்தளிக்க வேண்டாம். ஆண்டவர் உன் மேலே கிருபையாக இருப்பார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் மேலே கிருபையாக இருப்பேன். நீ ஏற்கனவே எல்லாவற்றையும் நீ வாங்கி உறிஞ்சி குடித்து விட்டாய். அந்த தத்தளிப்பை நீ குடித்து விட்டாய். இனி உன் பாவங்களை நான் மன்னித்து, உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையினின்று நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்கள் எவையெல்லாம் என்று பார்க்கும் பொழுது, புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சிதறப்பட்டு போவதில்லை. ஏன் அப்படி சிதறப்பட்டு போனோம் என்று பார்க்கும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களுக்கு நாம் இடம் கொடுத்தோம். ஆகவே சிதறடிக்கப்பட்டு போனோம். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், காட்டு மிருகங்கள் இனி பட்சிப்பதில்லை. ஏன் காட்டு மிருகங்கள் பட்சிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்தார்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாதபடி எதிர்த்து நின்றபடியினாலே அவர் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? தத்தளிப்பின் இருதயம் உனக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஏன் இந்த தத்தளிப்பின் இருதயம் நமக்கு வந்தது? அவர் சொன்ன அந்த நியாய பிரமாணத்தின்படி நாம் கவனமாக நடக்க முடியாதபடி
இல்லாதபடிக்கு நம் மனதில்லாமல் இருந்தபடியினாலே ஆண்டவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தமாய் அதை மாற்றி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? சங்கீதம் 103:3-4 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆராதனை இயேசுவுக்கே.